பார்க்குற இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் வாட்டர் ஆப்பிள். இதை ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு ஜாமும் ஊறுகாயும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். இதை தனி ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். இந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் அங்கே அங்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எங்கள் வீட்டில் இருக்குது இந்த மரம். இதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸை பறித்து தான் இன்றைக்கி ஊறுகாயும் ஜாமும் செஞ்சுருக்கிறேன். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா அது நெல்லிக்காய் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி, அதாவது அரை நெல்லிக்காய் இனிப்பு கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கும். அது நல்லா பழுத்து இருந்ததுன்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உள்ளுக்க ஒயிட் கலரில் சீடு இருக்கும். சில சீட்ஸ் வந்து ரொம்ப முத்தி இருந்ததுன்னா கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்கும். இந்த ஃப்ரூட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 பீஸாக, ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கட் பண்ணி எடுத்ததை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்டை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிட்டே வந்திங்கன்னா அதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும். உப்பையும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் பெருங்காயமும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வறுத்து பவுடர் பண்ணது, அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நீங்கள் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ ஜாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஜாமுக்கு அந்த ஃப்ரூட்டை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வைக்கிறோம். அரைக்கிறதுலே அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோ தண்ணி இருக்கும் அதில். இந்த அரைச்சதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கிண்டணும். துளியோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகைக்கும் குறைவான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். நல்லா கிண்டி அது தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்து நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு நல்ல அழகான பிங்க் கலரில் வரும். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைங்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுத்தமாக அந்த தண்ணி வற்றி ஜாம் ஆன உடனே நீங்கள் அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதை தோசைக்கோ அல்லது ப்ரெட்டுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி இன்னும் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.